ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 20/9/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லை. ஸோ வந்து இந்த சென்னை, தமிழ்நாடு, சவுத்து அப்படின்னு இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான நியூஸுமே நம்ம எப்பவும் போல் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நார்மல் நியூஸ் சைட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தான். இந்தியா அப்சென்ட்ஸ் ஃப்ரம் ஓட்டிங் ஆன் உங்கார் ரெசல்யூஷன் அகெயின்ஸ்ட் இஸ்ரேல் ஆக்குபேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தான். ஸோ இந்த யூஎன்ஜிஏ ரெவல்யூஷன் அப்படின்றது ஆக்சுவலி இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இல்லை அந்த பாண்டிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்தியா வந்து இப்போது ஒரு கொஞ்சம் நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல்ஸ், அதாவது இந்த இஸ்ரேல்ஸ் அண்ட் பாலஸ்தீன்ஸ் அந்த இஷ்யூஸ் நடந்தது இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த பாலஸ்தீனில் இருக்க இஸ்ரேல் மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பணும். ஸோ இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக ஈவன் நம்ம இந்தியாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மோஸ்ட்லி இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த உங்கள் ரெசல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த இல்லீகல் ஆக்குபேஷன் இஸ்ரேல் மெம்பர்ஸ் நிறைய பேர் இல்லீகலாக ஆக்குபேஷன் வந்து பாலஸ்தீனில் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க 1 இயர்க்குள்ளே இங்கேருந்து கிளம்பிடணும், அப்படி இல்லைனா சாங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதுவும் யூஎன்ஜிஏன்றது வந்து ரொம்ப டக்குட்டு லைக் ஆர்டர் வந்து பண்ணவே முடியாது. ஸோ இதனால் இந்த விஷயத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு அப்போசிட்டாக நிற்கலை. ஸோ இந்த அப்போஸாக இல்லை அப்படின்னும் போது ஸோ தப்பு பண்ணால் வந்து நம்ம அவங்க கூட நிற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு நியூட்ரலிட்டி வந்து நம்ம இந்தியா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது தாண்டி இப்போது நிறைய ரொம்ப நாளாக வந்து 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி தான் போயிட்டு இருந்துச்சு. அதாவது இவங்க நல்லது வந்து இவங்க கொஞ்சம் தனியாக இருக்கட்டும், இவங்க தனியாக இருக்கட்டும் அப்படின்றது. ஸோ பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒன்றா இருக்கட்டும். ஸோ ஒன்றா இருந்தால் வந்து லைக் அப்போ தான் அவங்கக்கிட்ட வந்து அந்த ஒற்றுமையை வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த உங்கார் ரெசல்யூஷன் பற்றி தான் ஆக்சுவலி இங்கே ரொம்ப மெயினாக பேசியிருக்காங்க. இந்த யூஎன்ஜிஏ அதாவது உங்கார் ரெசல்யூஷன் அப்படின்றவங்க வந்து இப்போ இல்லீகலாக அந்த ஆக்குபேஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இஸ்ரேல் மெம்பர்ஸ் பாலஸ்தீனில். ஸோ அந்த ஆக்குபேஷன் அவங்கெல்லாம் வந்து 1 இயர்க்குள்ளே போயிடணும், அப்படி இல்லைனா வந்து சாங்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்தியா வந்து ஆதரிக்கலை. ஸோ அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா டுக் அ பாலிசி ஸ்டாண்ட் நாட் டு சப்ளை ஆர்ம்ஸ் ஷெல்ஸ் டு இஸ்ரேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுவுமே ஆக்சுவலி இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன் தான். ஆக்சுவலி இந்தியா இஸ்ரேல் ஒரு நல்ல இந்த அவங்களுக்கு தேவையான ஆர்ம்ஸ் வெப்பன்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது, நமக்கு தேவையானது அவங்க கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலுமே ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக வந்து இஸ்ரேலில் வந்து நிறைய நம்மளுடைய இந்தியா மேடு நிறைய வெப்பன்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அந்த வார்லாம் நடக்கிறதுக்கு நம்ம என்னவோ தொண போகிற மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்தியா இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அவ்வளோவா நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் நார்மலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அவங்க எங்களுக்கு கொடுக்குறாங்க, நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அது வந்து டியூவல் ரிலேஷன்ஷிப்பாக தான் போகுது. பட் ஆனால் இது தாண்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அது நாங்கள் பண்ணுறதில்ல. லைக் மேபி ஏதாச்சும் தேர்ட் பார்ட்டி வந்து எங்ககிட்டேருந்து வாங்கி அது வந்து இல்லீகலாக தெரியாமல் வந்து உக்ரைனுக்கு வந்து அனுப்புறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவங்க வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இந்தியா டுக் அ பாலிசி ஸ்டாண்ட் நாட் டு சப்ளை ஆர்ம்ஸ் ஷெல்ஸ் டு இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி இந்த தலைப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரியலாகவே நம்ம எல்லாருக்குமே கீ ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ October 7 வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த டெரரிஸ்ட் அட்டாக்லாம் கூட நடந்தது இல்லையா. ஸோ பட் அந்த டெரரிஸ்ட் அட்டாக்குன்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த ஹமாஸ் குரூப்பெல்லாம் வந்து டெரரிஸ்ட் குரூப்பாக அப்படின்னு நம்ம இந்தியாவில் இன்னுமே வந்து ரெக்கக்னிஷன் பண்ணல. ஸோ இது மூலயமா எல்லாருமே இவங்க பக்கமும் தப்பு இருக்குது, ஸோ இவங்க பக்கமும் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நியூட்ரல் ஸ்டேஜ் வந்து நம்ம இந்தியா எப்பவுமே வகிக்குது அப்படின்றது இந்த லாஸ்ட் ஒரு 2 நியூஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான் அங்கே மெயினாக வந்து சொல்ல விரும்புகிறாங்க. நம்ம இந்தியா வந்து நிறைய இந்த யுக்ரைன் அந்த ரஷ்யா வார்லேயும் சரி, இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன் வார்லேயும் சரி, நமக்கு என்ன நம்மளுடைய நியூட்ராலிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது தாண்டி இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நியூஸ். ஃபெட் ரேட் கட் டு ஹேவ் மியூட்டட் இம்பேக்ட் ஆன் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து யூஎஸ்
யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ், அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதாவது நிறைய இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கம்மி பண்ண இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி மெயினாக இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் யூஎஸ் மாதிரி இடத்துல அங்கே நடக்கிற இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் நம்மள இந்தியா மாதிரியான எமர்ஜிங் ஒரு வளர்ந்துட்டு வர நாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 2008, 2009 அந்த மாதிரி டைமில் வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்ற ஒரு நேமில், அந்த பாலிசி நேமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளேஷன் வந்து நடந்தது. அதாவது நிறைய இந்த லிக்விட் ஃப்ளோ டாலர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமானால் மணி வந்து மார்க்கெட்டில் நிறைய சப்ளை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ லிக்விடிட்டி, மணியோட லிக்விடிட்டி வந்து அதிகமாகும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் ஈஸிங் அப்படின்ற மூலமாக இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தினாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரியான எமர்ஜிங் கண்ட்ரிஸ்க்கு ஈவன் அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஏன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மி பண்ணும்போது அங்கே இருக்கிற நிறைய மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ அங்கே வந்து டாலர்ஸ் கிடைக்கிறதும் அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரியான எமர்ஜிங் கண்ட்ரீஸில் போடும்போது அவங்களுக்கு இன்னுமே நிறைய வந்து மணி வந்து எக்ஸஸ் ஆகும். அப்படின்றதுனால வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளுடைய அங்கே நடக்கிற எஃபெக்ட் வந்து இங்கேயுமே பாதிக்கப்படும். அப்படின்றதுனால ஸோ நம்ம ஈவன் அங்கே நடக்கிற இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நடக்கணும் அப்படின்றது தான் இந்த நியூஸ் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது வந்து ஆக்சுவலி அதே மாதிரி உடனே இந்த குவான்டிடேட்டிவ் ஈஸிங்க்கு அப்புறமா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகமாகும் போது சடனாக டிராஸ்டிக்காக நம்ம இந்தியாவிலேருந்து எல்லோரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டாங்க அவங்களுடைய மணியை. ஸோ டக்குன்ட்டு வந்து கொஞ்சம் டவுன் காமிச்சிது. ஸோ அப்படியே ஃபுல் மணியுமே அப்படியே வந்து ஃப்ளைட் ஆஃப் கேபிட்டல் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி, அதாவது மறுபடியும் அமெரிக்காவுக்கே அது மாதிரி யூஎஸ்கே போயிடுச்சு அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட் ஆகிருக்கு அப்படின்றது மேபி நல்ல ஒரு விஷயம். பட் ஆனால் அது எப்போ டீஃப்ளேஷன் ஆகுதோ ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய வந்து இந்த அதோட இம்பேக்ட் வந்து நம்ம இந்தியாவில் நிறைய இருக்காது அப்படின்ற வரையும் தான் ஆக்சுவலி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டதுனால ஸோ அந்த இம்பேக்ட் வந்து மோஸ்ட்லி காமிக்காது. பட் மேபி சான்ஸ் இருக்குது மியூட்டட் இம்பேக்ட் ஆன் இந்தியா அப்படின்றது தான் இங்கே ஆக்சுவலி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, நான் அதனால் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹவு கேரளா ரெடியூஸ்டு மொர்டாலிட்டி ஃப்ரம் அமீபிக் மெனின்ஜியோ என்செஃபாலிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த அமீபிக் மெனின்ஜியோ என்செஃபாலிட்டிஸ் அப்படின்றது ஒரு பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு சொல்லலாம். அந்த பிரெயின் ஈட்டிங் அமீபா மூலயமா ஒரு நோய் தான் வந்து பார்த்திங்கன்னா அமீபிக் என்செஃபாலிட்டிஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இங்கே PAM கொடுத்துருக்காங்க இல்லையா, ப்ரைமரிக் அமீபிக் மெனின்ஜியோசெஃபாலிட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸை வந்து காஸ் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்க்லீரியா ஃபவுலரி அப்படின்ற ஒரு அமீபாவால் தான் ஒரு பேத்தோஜனால் தான் இது வந்து காஸ் பண்ணப்படுது. இது வந்து நம்ம எல்லாருக்கும் பரவுது. ஸோ இது தாண்டி வந்து இது மெயினாக வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நிறைய ஏரி, இந்த வில்லேஜ் சைட்லலாம் வந்து ஏரி தென் வந்து ரிவர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி லேக்கு பாண்டு அந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஆனால் ஸ்டாக்னேட்டான வாட்டரில் ஸோ இந்த அமீபியா வந்து அதிகமாகி ஸோ அந்த இடத்துல நம்ம குளிக்கும்போது அந்த தண்ணி நம்ம குளிக்கும்போதோ இல்லை நம்ம யூஸ் பண்ணும்போதோ மெயினாக டைவிங் எல்லாம் அடிக்கும்போது நம்மளோட நேசல் அதை நம்ம மூக்கு வழியாக போயிட்டு நம்ம பிரெயினை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெயினாக நம்மளோட பிரெயின் டிஷ்யூ எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்குது, லைக் சாப்பிட்டு அது டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து காஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டார்டிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா ரொம்பவே நம்ம நார்மலாக தாண்டி வந்துடலாம். ஆனால் வந்து டயக்னோசிஸ் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப லேட்டாக நடக்குது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு இது வச்சு இந்த கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா மோர்டாலிட்டி, அதாவது இது மூலயமா மோர்டாலிட்டி ரேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இந்த டயக்னோசிஸ் வந்து சீக்கிரமாக பண்ணி, அதாவது அது நம்ம அது வந்து க்யூர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் ஆனால் டக்குன்னு குயிக்காக
டயக்னோசிஸ் பண்ணி ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் கேரளா வந்து திகழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி கேரளா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரெசிவான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த காக்டைல் காம்பினேஷன் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பல ட்ரீட்மெண்ட் மூலயமா அதாவது அவங்க ஆனால் ஆக்சுவலி பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான். ரொம்ப அக்ரெசிவான ட்ரீட்மெண்ட். மேபி அவங்களுடைய லைஃபே போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ ஒரு அக்ரெசிவான ட்ரீட்மெண்ட்டை நம்பிக்கையோடு எடுத்து ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியும் கண்டிருக்காங்க அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேரளாவில் இந்த மோர்ட்டாலிட்டி ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான். ஸோ ஃபைனலி வீட்ஸேன் இன்னும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.